Halo, mic check. அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவா எனக்கு துணையாக வந்திருளும். ஆண்டவரே எனக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆழியின் மேலொளிர்வின் நீரே, அவனியில் இறைவனின் அன்னையும் நீ. என்றும் கன்னிகையானவளும் எழிலார் விண்ணகவாயிலும் நீ. தூதுவன் வாழ்த்துரை ஏற்றாய் நீ, தூய நல்ல அமைதியை அளிப்பாய் நீ. ஆதியிலே வாழ் செய்வினையை அகற்றி அவள் பெயர் மாற்றிடுவாய். பாவ தலைகளை அறுத்திடுவாய், பரிவுடன் குருடர் பொழிதருவாய். தீமைகள் அனைத்தும் போக்கிடுவாய், திருவருட்கொடைகள் பெற்றளிப்பாய். தாயன உன்னை காட்டிடுவார், தனையர் எமக்காய் பிறந்தவரும் இயேசுவாய் உன்னிடம் உதித்தவரும் எம் கூரை உன் வழி ஏற்றிடுவார். நிகரில்லாத கன்னிகையே, நிர்மல சார்ந்த குணவதியே, பாவ பொறுத்தல் பெற்றமைக்கு பண்போடு புனிதம் அருள்வாயே. புனித வாழ்க்கை வாழ்ந்திடவே, பயணம் நன்கு முடிந்திடவே, அதனால் இயேசுவை யாம் கண்டு அகமகிழ்ந்திடவே அருள்வாயே. வானக தந்தையை வாழ்த்திடுவோம், வானுயர் கிறிஸ்துவை வணங்கிடுவோம், பரிசுத்த ஆவியை பணிந்திடுவோம், பாகுபாடற்ற புகழ் சாற்றிடுவோம். ஆமென்.
கன்னிமரியே நீர் பேறு பெற்றவர், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவரை முதலத்தில் தாங்கினே. நாம் பல நேரங்களில் கடவுள் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம். ஆனால் அந்நன்மைகளை மறவாதிருக்க வேண்டும் என்பதை நினைவூர்த்துகிறது திருப்பாடல். கடவுள் மனிதர்கள் மீது எவ்வளவு அன்பாகவும் பொறுமையாகவும் இருக்கிறார் என்பதை விரிவாக்கப்பட்டுள்ளது. நம் வாழ்வில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து சோர்ந்து போகாமல் எப்போதும் நன்றியறிதலோடு அவரை துதிக்க வேண்டும். மனித வாழ்க்கை புல்லை போன்றது மற்றும் வயல்வெளி பூவை போன்றது. காற்று அடித்தால் அது வாடிவிடும், மறைந்துவிடும். ஆனால் கடவுளுடைய அன்போ தலைமுறை தலைமுறையாக என்றும் நிலைத்திருக்கும் என்ற திருப்பாடலோடு நாமும் பயணிப்போம். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவின்றி மீட்டு காத்திடுவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று
நினைக்கின்றார். நீதியான செயல்களையே என்னாலும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன் பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன் போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. கன்னிமரியே நீர் பேறு பெற்றவர், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவரை முதலத்தில் தாங்கினீ. உம்மை படைத்தவரை நீர் பெற்றெடுத்தீர், எனினும் என்றென்றும் நீர் கன்னியாகவே இருக்கின்றீர். இறைவனின் அளப்பரிய அன்பு, பாதுகாப்பு மற்றும் இறைவனின் அளப்பரிய அன்பு, பாதுகாப்பு மற்றும் வழி நடத்துதலை ஓர் ஆயனுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் இடையே உள்ள உறவின் வழியாக மிக ஆழமாக விவரிக்கிறது. கடவுள் நம்மை வழிநடத்தும் போது எந்த குறையும் இருக்காது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை கூறுகிறது. நம் வாழ்வில் சோர்வுற்ற நேரங்களில் கடவுள் நமக்கு ஆறுதல் தருகிறார். கடவுள் நம்மோடு பயணிக்கிறார் என உணர வேண்டும். நமக்கு துன்பம் விளைவிக்க நினைக்கும் எதிரிகளுக்கு முன்பாகவே கடவுள் நம்மை உயர்த்தி நமக்கு வளம் சேர்க்கிறார். கடவுள் தரும் ஆசீர்வாதங்கள் அளவானவை அல்ல, அவை நம் வாழ்க்கையில் நிரப்பும் அளவுக்கு பேரானந்தம் தருகிறது. நாம் கடவுளை முழுமையாக நம்பி நம் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைக்கும் போது ஒரு நல்ல ஆயனை போல் அவர் நம்மை ஆபத்துகளில் இருந்து காத்து ஆயுள் முழுவதும் வழி நடத்துவார் என்ற சிந்தனையோடு இடையலோடு பயணிப்போம். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாற செய்கிறார்.
உயிரளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். ஆ ஆ ஆ அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாறச் செய்கிறார். புத்துயிரளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். சாவி நீருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீரன்னோடு இருப்பதால் எதற்கும் அஞ்சிடேன். அவரின் கோலே தேற்றும் துணையாகும். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் தாங்கும் தேவன் இருப்பதால் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நம்மை காக்கின்றார். எதிர்த்து நிற்போர் அனைவர் கண்முன் என்னை உயர்த்துகிறார். தலையில் நறுமண தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். ஆ ஆ ஆ எதிர்த்து நிற்போர் அனைவர் கண்முன் என்னை உயர்த்துகிறார். தலையில் நறுமண தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். வாழ்நாளெல்லாம் அருளும் நலமும் உமது பேரன்பும் சூழ்ந்து நின்று காக்கும் அரணாய் என்னை தொடர்ந்து வரும். உமது இல்லம் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் தாங்கும் தேவன் இருப்பதா ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நம்மை காக்கின்றார். நம்மை காக்கின்றார். நம்மை காக்கின்றார். உம்மை படைத்தவரை நீர் பெற்றெடுத்தீர், எனினும் என்றென்றும் நீர் கன்னியாகவே இருக்கின்றேன். உம் கடவுளாகிய ஆண்டவரால் நீர் பேறு பெற்றவர், உம் வழியாக வாழ்வின் முழுமையில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். தாவீது அரசர் தனது எதிரிகளிடமிருந்து சவுல் அரசரின் கையிலிருந்தும் கடவுளால் விடுவிக்கப்பட்ட பிறகு பாடிய ஒரு உன்னதமான நன்றி பாடல். தாவீது அரசர் தனது வாழ்க்கையின் மிக கடினமான ஆபத்தான நிலைகளில் கடவுளை எவற்றெல்லாம்
அனுபவித்தார் என்பதை பல உருவங்கள் வழி விளக்குகிறார். ஆண்டவரே, நீரே என் ஆற்றல் என்றும், நாம் அவரிடம் சரணடையும் போது அவரே நம்முடைய பாதுகாப்பு கோட்டையாக மாறுகிறார். இறைவன் மீது முழு அன்பு கொண்டு வாழ்வோம். ஆண்டவர் எல்லா நேரமும் கேடயமும் கற்பாரையும் அரணும் புகலிடமாகவும் இருந்து வழிநடத்துவார் என்பதை உணர்வோம். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். பகைவர்கள் காக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் காக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். நேரிய அன்பு போன்றனை காத்தார். நேரிய அன்பு போன்றனை காத்தார். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். வலிமையை கச்சையார் அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. வலிமையை கச்சையார் அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. எந்தன் கற்பாரை ஆண்டவர் வாழ்க, எந்நாளும் என் மீட்பர் புகழ்தனை பெறுக. எந்நாளும் என் மீட்பர் புகழ்தனை பெறுக. ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம்
உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். உம் கடவுளாகிய ஆண்டவரால் நீர் பேறு பெற்றவர். உம் வழியாக வாழின் முழுமையில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். அனைவரும் நற்செய்தி வாசகத்திற்காக எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1 முதல் 12 வரை. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கொள் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித சகாய அன்னை ஆலயத்தின் 62வது ஆண்டு ஆடி திருவிழா மாலை ஆராதனையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திருவிழாவிற்கென்று தயாரிக்கப்பட்ட இந்த அழைப்பிதழை நாம் எல்லோரும் வாசித்திருப்போம். அப்படிதானே? எல்லாரும் பார்த்தீங்களா? வாசித்தீங்களா? அழைப்பிதழ் ஃபாதர் கொடுத்தாங்களா? கொடுக்கலையா? கொடுத்தோன்னா நோட்டீஸை வாங்கி பார்த்தீங்களா? வாங்கினோன்னு எதை பார்த்தீங்க? நம்ம குடும்ப பேர் சிறப்பிக்கிறதுல இருக்கா இல்லையா, என்னைக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிங்களா? அதை மட்டும்தான் செக் பண்ணிங்களா? வேறு ஏதாவது பார்த்தீங்களா? அதில் யாரெல்லாம் நம்ம குடும்ப பேர் இதில் இருக்கா அப்படின்ட்டு கவனமாக பார்த்தா? நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. சரி, அப்படி கவனமாக பார்த்தவங்க இந்த திருவிழா அழைப்புதில் வேறு எதையாவது கவனமாக பார்த்தீங்களா? எல்லாத்தையுமே பார்த்தீங்களா? சரி, யாரெல்லாம் திருவிழாவில் உள்ள அந்த அழைப்புதலில் உள்ள ஒவ்வொரு நாளுக்கான சிந்தனைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க? ஃபாதர் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சிந்தனை கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சிந்தனையை கவனமாக பார்த்தீங்களா? 10 நாளைக்கும் 10 சிந்தனையை கொடுத்துருந்தாங்க. ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இந்த 10 சிந்தனையும் ஒரு சங்கிலி தொடர் போல அமைந்து இருக்கிறது. இந்த எல்லா தலைப்புகளும் ஒரு வார்த்தைக்குள் அடங்கிவிடும். ஒன்றை மையப்படுத்தி தான் தந்தை 10 நாளைக்கும் தலைப்பை எடுத்திருக்கிறாங்க. அது என்ன? எதை மையப்படுத்தி ஃபாதர் தலைப்பு எடுத்திருக்கிறாங்க? எதை மையப்படுத்தி எடுத்திருக்கிறாங்க? குடும்பம். குடும்பத்தை மையமாக வச்சு தான்
ஃபாதர் தலைப்படுத்திருக்கிறாங்க. எதுக்காக குடும்பத்தை மையப்படுத்தி எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த ஆண்டு குடும்பத்தை மையப்படுத்தி எடுப்பதற்கு ஒரு பொருத்தமான ஆண்டு. ஏன் அப்படின்னா, நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2016ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த திரு அவைக்கும் கத்தோலிக்க மக்களுக்கெல்லாம் குடும்பத்தை பற்றிய ஒரு திருத்தூது ஊக்க உரையை எழுதினார். அந்த ஊக்க உரையினுடைய பெயர் அன்பின் மகிழ்வு, அமோரிஷ் லெட்டிஷியா அப்படிங்கிற ஒரு திருத்தூது ஊக்க உரையை எழுதினார். அதில் குடும்பத்தை குறித்த எல்லா விதமான விஷயங்களையும், குறிப்பாக இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் குடும்பத்தை எதெல்லாம் பாதிக்குது அதை விலாவரியா அந்த ஆயர் மாமண்டத்தில் அலசி அதற்கான தீர்வுகளெல்லாம் ரொம்ப அற்புதமாக அந்த திருத்தூது ஊக்க உரையில் கொடுத்தார். அந்த திருமடல் வெளிவந்த 10வது ஆண்டு நிறைவுதான் இந்த ஆண்டு. அது எந்த வருஷம் வந்துச்சுன்னு சொன்னேன்? அது எந்த வருஷம் வெளியிட்டார் அன்பின் மகிழ்வு? இப்போ வருஷத்தின 10 வருடமாக இந்த திருத்தூது ஊக்க உரை மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கணும். சேர்ந்துச்சான்னு தெரியல. ஆனால் 10 வருடம் கழித்து குடும்பங்கள் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, குடும்பங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இணைந்து வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னைக்கு உருவாயிருக்கா அல்லது அது குறைஞ்சிருக்கா, கத்தோலிக்க திருமணங்களில் பிரிவுகளும் பிளவுகளும் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, இதில் அதிகமாயிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னா நம்ம என்ன பதில சொல்ல வேண்டியிருக்கும்? காலங்கள் ஓட ஓட நவீன கண்டுபிடிப்புகள் வர வர தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைய அடைய முதல்ல அது பாதிப்பை உள்ளாக்குறது எங்க தான்? குடும்பத்தை தான். அப்போ குடும்பம் இன்னைக்கு சிதைந்து சின்னாபின்னம் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் எல்லா தலைப்பையுமே பார்த்தேன். உண்மையிலேயே இன்னைக்கு உள்ள குடும்பங்கள் எதையெல்லாம் நெருக்கடியாக சந்திச்சுக்கிட்டு இருக்கோ அதையெல்லாம் தலைப்பாகவும், அதிலிருந்து வெளிவருவதற்கு எதெல்லாம் தீர்வாக அமைய முடியுமோ அதையும் தலைப்பாகவும் தந்தையவர்கள் இந்த மீதம் 8 நாட்களும் நமக்கு தந்துவிட்டு இறுதி இந்த இரவு வேளைக்கான தலைப்பாக எல்லாத்தையும் மக்கள் புரிந்து கொண்ட பின்பு கடைசியா மாதாவை அந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து, மாதா கிட்ட போங்க, மாதா இந்த குடும்பத்தை காப்பாற்ற எங்க உங்களை கூட்டிட்டு போகணுமோ அங்க உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத ஒரு அழகான சிந்தனையாக இன்னைக்கு தலைப்பாக தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன தலைப்பு? தலைப்பு நான் இப்போ தான் வேற வார்த்தையில் சொன்னேன். இவ்வளவு நெருக்கடியை சந்திச்சாலும் நீங்க மாதா கிட்ட போங்க, மாதா இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நீங்க எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு உங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுதான் தலைப்பு அப்படின்ட்டு சொன்னேன். அதை தான் ஃபார் தலைப்பாகவும் தந்திருக்காங்க. இப்போ தலைப்பு நீங்க சொல்லுங்க. அப்போ இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் மாதா நம்மளை எங்க கூட்டிட்டு போவாங்க? கிறிஸ்து கிட்ட கூட்டிட்டு போயிடுவாங்க. கிறிஸ்து கிட்ட தான் கூட்டிட்டு போகணும். அங்க மட்டும்தான் தீர்வு இருக்கு. இதை மாதா உணர்ந்ததுனால தான் தான் காட்சி கொடுத்த இடங்களில் எல்லாம், குறிப்பாக பாத்திமா காட்சி யாருக்கு கொடுத்தாங்க? மாதா பெர்னதத்துக்கும். அவன் பெர்னதத்துக்கு கொடுக்கலையா? பாத்திமா காட்சி யாருக்கு கொடுத்தாங்க? பெர்னதத்துக்கு லூர்து நகரில் காட்சி கொடுத்தாங்க. பாத்திமா நகர்ல மாதா யாருக்கு காட்சி கொடுத்தாங்க? பிரான்சிஸ், ஜெசிந்தா, இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இறந்து போயாச்சு. அப்படிதானே? இன்னொரு ஆள் இருக்காங்க. அவங்க யாரு? லூசியா. அவங்க பின்னால அருட்சகோதரி ஆனாங்க. ஆனால் அந்த காட்சிக்கு பிறகு பல முறை அன்னை மரியாளுடைய தரிசனத்தை லூசியா அவர்கள் பெற்றார்கள். அவர்கள் உயிரோடு வாழ்ந்த பொழுது திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி வாங்கி திருத்தந்தையை போய் சந்திக்கிறார்கள். மாதா தனக்கு வெளிப்படுத்திய காரியங்களை திருத்தந்தையிடம் போய் சொல்வதற்கு தனியாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி திருத்தந்தையை போய் பார்க்குறாங்க. திருத்தந்தையும் அருட்சகோதரி லூசியாவும், புனித லூசியாவும் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 2 பேரும் பேசியதில், அந்த உரையாடலில் மாதா லூசியாவுக்கு வெளிப்படுத்திய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை திருத்தந்தையிடம் சொன்னார்கள். அது என்ன விஷயம் தெரியுமா? மாதா லூசியா அவங்கள்ட்ட வெளிப்படுத்தின விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க திருத்தந்தையிட்ட சொன்னாங்க. திருத்தந்தை அதை மிகவும் கவனமாக
தன்னுடைய திருத்தந்தை பணியில் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கான பல பணிகளை அவர் மேற்கொண்டார். மாதா என்னத்தை லூசியா வழியா திருத்தந்தை கிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன சொன்னாங்க? ரஷ்யா மனம் மாறுறது மட்டும்தான் நமக்கு தெரியும். பாவங்களுக்காக மனம் மாறி மன்னிப்பு கேளுங்க, அதுதான் தெரியும். மனம் மாறி ஜெபமாலையை ஜெபிங்க, அது மட்டும்தான் நமக்கு தெரியும். அவர்கள் சொன்னதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா அது இதுதான். என்ன விஷயம் தெரியுமா? திருத்தந்தையே, மாதா எனக்கு தனிப்பட்ட விதத்தில் வெளிப்படுத்திய உண்மைகளில் மிக மிக முக்கியமான உண்மை இதுதான். அது என்ன உண்மை என்றால், சாத்தான் இன்று தன்னுடைய போர்க்களமாக பேட்டில் ஃபீல்டாக குடும்பத்தை கையில் எடுத்திருக்கிறான். இன்னைக்கு உலகத்தில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. எது போர்க்களமா இருக்கு? பெட்ரோலும் டீசலும் எடுக்கக்கூடிய அந்த நீரிணை தான் போர்க்களமா இருக்கு. அதை வச்சு ஈரான் அமெரிக்காவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் சாத்தான் போர்க்களமாக போரிடுவதற்கு சிறந்த இடமாக அவன் தெரிவு செய்யக்கூடிய இடம் என்ன இடம் தெரியுமா? சாத்தான் குடும்பத்தை போர்க்களமாக கையில் எடுத்திருக்கிறான். குடும்பத்தை கையில் எடுத்துட்டான். எதுக்கு குடும்பத்தை கையில் எடுத்தான்? இந்த குடும்பத்தை காலி பண்ணா போதும். யோசித்து பாருங்க, ஒரு குடும்பம் அழிஞ்சிச்சுன்னா எல்லாம் அழிஞ்சிச்சு. அப்போ அவன் ரொம்ப டெக்னிக்கா உலகத்தை அழிக்கலாம் யோசிக்கல, திருச்சபை அழிக்கலாம் யோசிக்கல. உலகத்தில் திருவையில் இருக்கக்கூடிய குட்டி திருவையாக இருக்கக்கூடிய குடும்பத்தை முதல்ல குடும்பத்துக்குள்ள ஒரு பிளவை உண்டாக்கி குடும்பத்தை அழிக்கணும். இதுதான் சாத்தானின் திட்டம். தயவு செய்து குடும்பத்தை காப்பாத்துங்க என்ற செய்தியை திருத்தந்தையிடம் சொல்லிவிட்டு செய்கிறார். அதற்கு பிறகுதான் திருத்தந்தை குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான பல முன்முயற்சிகளை எடுக்கிறார். அதற்கு பிறகுதான் திருச்சபையினுடைய வரலாற்றில் நிறைய இறைமக்களுக்கு குடும்பத்தை பற்றிய செய்திகள், பயிற்சிகள், பல காரியங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டது. அது சாத்தான் கையில் எடுத்திருப்பது குடும்பம். ஏன்னா அவனுக்கு தெரியும் குடும்பத்துக்குள்ளதான் வாழ்வு இருக்கிறது, குடும்பத்துக்குள்ளதான வாழ்வு இருக்கிறது, குடும்பத்திற்குள்ளதான் அன்பு இருக்கிறது. அப்ப குடும்பத்தை சூப்பரா வச்சிருக்கிற இந்த அன்பையும் இந்த வாழ்வையும் குடும்பத்துக்குள்ள இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா குடும்பம் அழிஞ்சிரும். அப்ப வாழ்வு அன்பு இதுதான் குடும்பத்தை மகிழ்ச்சியா சந்தோஷமா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கு. நான் வாழ்வை தர வந்தேன், நிறைவாக தர வந்தேன், அந்த வாழ்வு குடும்பத்துக்குள்ள இருக்கு. சாத்தானை விட்டு குடும்பங்கிறது திருமணங்கிறது நீ நினைக்கிற மாதிரி அன்புக்காக கிடையாது, லவ்வுக்காக கிடையாது, அது லஸ்டுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள போடு. மனுஷனுக்கு அந்த ஆசையை தூண்டு, அங்க அன்பு இல்லாம போயிடும். அன்பு இல்லாத இடத்துல வாழ்வு இருக்காது. கணவனும் மனைவியும் அன்பினால் இணைந்துதான் அங்கு வாழ்வாக ஒரு குழந்தை உண்டாகும். நீ அன்பை தூக்கிட்டனா நாம் இருவர், நமக்கு ஏன் இன்னொருவர், நமக்கு எதுக்கு இன்னொரு பிள்ளை, நமக்கு ஏன் ஒரு குழந்தையெல்லாம் வேண்டாம், ஜாலியா இருப்போம், கடைசி வரை ஜாலியா இருப்போம். இந்த ஜாலி அப்படின்ட்டு ஓடுறது அது அழிவை நோக்கி, வாழ்வுக்காக கிடையாது. அப்ப குடும்பத்தை எடு, குடும்பத்துக்குள்ள அன்பை தூக்கு, வாழ்வை அழிச்சிரு, குடும்பம் தானா அழிஞ்சு போகும். இந்த திட்டத்தோடு சாத்தான் உள்ளே நுழைந்திருக்கிறது. இந்த செய்தியை திருத்தந்தையிடம் அவர் அறிவித்தார். என்ன பொறுத்தளவுல சாத்தானுடைய இந்த திட்டம் இப்போ படு பயங்கரமா உலகத்துல நிறைவேறிட்டு இருக்கு. நீங்க எந்த குடும்பத்தை எடுங்க, குடும்பத்துக்குள்ள அன்பு இருக்கா, குடும்பத்துக்குள்ள வாழ்வு இருக்கா? இன்னைக்கு குழந்தைகளே வேண்டாம், வாழ்வே வேண்டாம், கல்யாணம் கட்டினா ஜாலியா இருப்போம். எதுக்கு குடும்பம்? குடும்பத்தில் ஒரு குழந்தை குட்டி, அதுக்கு ஒரு பொறுப்பு, அதுக்கு ஒரு கமிட்மெண்ட்டு, அதுக்குன்னு சில தியாகம். இந்த கமிட்மெண்ட்டு தியாகம் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இதெல்லாம் இல்லாத ஒரு லைஃப் எனக்கு வேணும். உடனே என்னத்துக்கு போயிடுறான்? குடும்பம் இல்லாமல் ஏதாவது ஒரு அமைப்பு இருக்குமா? லிவிங் டுகெதர், சேர்ந்து வாழ்தல் அப்படின்ட்டு, ஹோ ஹாபிடேஷன், உடன் கொஞ்சம் பேர் சேர்ந்து வாழ்வோம். ஒரே ஆளுகளோட 10 பேர் இருப்போம், 10 பேரோட எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கிறோம்.
கணவன் மனைவி ஒரே ஆளோட பல வருஷமா, ஐயோ இதெல்லாம் செட் ஆகாது. பாருங்களேன், குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் மாதாவை தேடி சென்றோம் என்றால் மாதா கரெக்டா நாம எங்க போகணுமோ அங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம எல்லாரும் திருவிழா அழைப்பதில் ஃபாதர் ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். நமது ஊரின் காவல் தெய்வம் சகாய அன்னை. அந்த காவல் தெய்வம் தெய்வத்திடம் நம்மை அழைத்து சொல்வார். காவல் தெய்வம் அன்னை மரியாள் தான். அந்த அன்னை மரியாள் யாருக்கிட்ட கூட்டிட்டு போவாங்க? நம்ம தெய்வத்திட்ட கூட்டிட்டு போவாங்க. தெய்வம் யாரு? இயேசு கிறிஸ்து. சாத்தானை அழிப்பதற்கான அனைத்து ஆற்றலையும் வைத்திருப்பவர் இயேசு கிறிஸ்து தான். அதுக்கு தான் நான் காணா ஒரு திருமண நிகழ்வை எடுத்தேன். அந்த குடும்பம் ஒரு நெருக்கடி. மாதா நீட்டா இந்த குடும்ப பிரச்சனையை நான் தீர்த்து வச்சிடறேன் அப்படின்னு சொன்னாங்களா? ரசத்தை நான் கொண்டு வந்துடுறேன், அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொன்னாங்களா? என்ன செஞ்சாங்க? அந்த குடும்பத்தை நீட்டா இயேசுகிட்ட கை காட்டி விட்டாங்க. அவ்வளோதான். அவர் உனக்கு என்ன சொல்றாரோ செய்யுப்பா போ அப்படின்ட்டு கை காட்டி விட்டுட்டாங்க. அந்த குடும்பமும் மாதா கை காட்டி விட்ட மாதிரி நீட்டா இயேசுகிட்ட போயிடுச்சு. இயேசு சொன்னதை அந்த குடும்பத்துக்காரங்க செஞ்சாங்களா? பணியாளர்கள் செஞ்சாங்க, பந்தி மேற்பார்வையாளர்கள் செஞ்சாங்க. கரெக்டாக அந்த திருமண வீட்டில் இழந்து போன மகிழ்ச்சி திரும்ப வந்துச்சு. இப்போ நம்ம எல்லாரையும் மாதா கிட்ட நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம். ஆனால் மாதா என்ன செய்கிறாங்க தெரியுமா? நம்ம காவல் தெய்வம், எப்பா நீங்களாம் என் பிள்ளைகள் தான், ஆனால் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தர முடியாது. நீங்கள் எல்லாரும் என் பையன்கிட்ட போங்க, என் பையன் சொல்கிறத கேளுங்க, என் பையன் எப்படி உங்களை வழி நடத்துகிறாரோ அது பிரகாரம் நீங்கள் கீழ்ப்படிந்து அவர் சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டு இயேசுவை நோக்கி அவர் நம்மை அழைத்து செல்கிறார். இங்கே தான் நமக்கு ஒரு பெரிய தடையே இருக்கு. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது, பல பேர் எதில் நின்றோம் தெரியுமா? காவல் தெய்வத்திலே நின்றுறோம். எங்கே போக மாட்டோம்? தெய்வத்துக்கிட்ட போக மாட்டோம். இங்கே பல பேர் இன்னைக்கு சப்பரம் தூக்க வருவாங்கல்ல, சப்பரத்துக்கு பின்னால் போக போகிறோம்ல, இந்த திருவிழாவை கொண்டாடுறதுக்கு சொந்த பந்தங்கள்லாம் வர போகிறாங்கல்ல, நம்ம சொந்தக்காரங்கள்லாம் ஊரில் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் யாரோட நின்று போகிறாங்க? காவல் தெய்வத்தோட நின்று போகிறாங்க. காவல் தெய்வம் யாரு? மாதா. அடுத்த ஸ்டெப் என்னது? இயேசுகிட்ட போகணும். அப்போ நம்ம ஆன்மீகம் மாதா கிட்ட நின்றுச்சுன்னு வைங்களேன், அது நல்ல ஆன்மீகமா? மாதா எங்களுக்கு உசுறு, காவல் தெய்வம், எல்லை தெய்வம், எங்களை காப்பாற்றுவா, அவளை மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், சகாயத்தாயி நாங்களும் ஒன்று, சப்பரத்தை தூக்குவோம், கும்பிடு சேவை போடுவோம், அவ்வளோ நேர்ச்சக்கடன் பண்ணுவோம், எல்லாம் சூப்பர் தான். ஆனால் அடுத்த ஸ்டெப் போகணுமா இல்லையா? எங்கே போகணும்? இயேசுகிட்ட போகணுமா இல்லையா? இங்கே எத்தனை பேர் ஃபாதர் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மாதா காவல் தெய்வம் அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறோம், செஞ்சுட்டு இயேசுகிட்டையும் போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுவீங்க. எத்தனை பேர் மாதா ஃபாதர் மாதாவிட்டையே நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம், வேற எதுக்கு நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு போகணும், இதுவே சூப்பராக தான் இருக்குது அப்படின்ட்டு மாதா மட்டும் போதும், காவல் தெய்வமே எல்லாம் சூப்பர் தான் அப்படின்ட்டு எத்தனை பேர் இருக்கிறீங்க? சும்மா கை தூக்குங்க, நம்ம லைஃப் தானே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? காவல் தெய்வத்தோடு இருக்கிறது கொஞ்சம் லேசானது, ஈஸியானது. அங்கிருந்து தெய்வத்துக்கிட்ட போகிறது தான் கஷ்டமானது. ஏன்? அவர் சொல்கிறத செய்யணும், அவர் சொல்கிறத செய்கிறது தான் இடிக்கும். செய்யலைன்னா நீங்கள் மாதா பிள்ளைகள் கிடையாது, ஏவாளின் பிள்ளைகள். ஏவாளின் பிள்ளைகள் சொன்னதை செய்யலை, அதனால் அவங்க அழிவின் மரத்தை தேர்ந்து கொண்டார்கள். நம்மெல்லாம் வாழ்வின் மரத்தை தேர்ந்தெடுக்கிறோம். வாழ்வின் மரம் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு சொன்னதை செய்யணும் அப்படின்னா நம்முடைய ஆன்மீகம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அது பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, மதம் மாறிய கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, என்னமோ தெரியல, அந்த ஆன்மீகத்தில் ஒரு ஏற்றம் போய்கிட்டே இருக்கு, ஒரு ஸ்டெப்புக்கு மேலே ஏற மாட்டேங்குது. அங்கே இயேசு இருக்காருங்கிறதே பாதி பேர் மறந்துடுறான். இயேசுகிட்ட போகணும், இயேசுகிட்ட தான் மாதா நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஏன் உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா இயேசுகிட்ட போய் சேரு, அவர் சொல்கிறத செய். அந்த ஸ்டெப்புக்கு நம்ம போக மாட்டோம். இந்த திருவிழாவில் ஒருவேளை காவல் தெய்வத்திலிருந்து தெய்வத்துக்கு போவதற்கு தயாரா? யோசித்து பாருங்கள் நான் சொல்கிறதெல்லாம். அடுத்ததாக ஜெபமாலையிலிருந்து நற்செய்திக்கு உங்களால் கடந்து போக முடிகிறதா? யோசித்து பாருங்கள். ஜெபமாலை சொல்கிறது கொஞ்சம் கடினமானதாக இருந்தாலும் சில நேரங்களில் செஞ்சிடறோம். ஆனால் அங்கிருந்து நற்செய்திக்கு நம்மால் கடந்து போக முடியுமா? நேர்ச்சையிலிருந்து, நேர்ந்தளிப்பு சடங்குகளிலிருந்து
நம்ம அர்ப்பணித்தல் ஆன்மீகத்துக்கு நம்மளால போக முடியுதா? யோசித்து பாருங்க. மாதா மேல உள்ள பக்தியிலிருந்து இயேசு அழைக்கிற சீடத்துவ வாழ்வுக்கு கடந்து போக முடியுமா? யோசித்து பாருங்க. ஒரு மேலான வாழ்வுக்கு மாதா உங்களை அழைக்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து நமக்கு பிரியமான மாதா காட்டுற வழியில் போவோம். மாதா சொல்கிறத அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். செய்ய ஆரம்பித்தா குடும்பத்தை காப்பாற்றலாம். சாத்தானின் ஆயுதம் குடும்பம்னா அழிக்கிறதுக்கு அவன் ரெடியாக இருக்கன்னா முதல்ல நான் என் குடும்பத்தை காப்பாற்ற மாதா கிட்ட போயிட்டேன். மாதா தன்னகத்தே உங்களை என்னையும் காப்பாற்றவே முடியாது. அவங்க இயேசுகிட்ட தான் கூட்டிகிட்டு போவாங்க. இயேசுகிட்ட போய் சேர்ற வர மாதா நம்ம கூட தான் இருக்கிறாங்க. ஆனால் போகிறதும் இயேசு சொல்கிறத கேட்குறதும் கேட்டு அதை செயல்படுத்துறதும் உங்கள் கையிலையும் என் கையிலையும் இருக்கு. தயவு செய்து குடும்பத்தை ஒரு நாளும் நம்ம அழிவுக்கு கொண்டு போயிடக்கூடாது. அந்த நற்செய்தியின் மகிழ்வு, இந்த நம்ம அன்பின் மகிழ்வுல முதல் எண் அழகாக சொல்கிறது, குடும்பங்களின் மகிழ்வே திரு அவையின் மகிழ்வு. சொல்லுங்க, குடும்பங்களின் மகிழ்வே அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பம் சந்தோஷமா இருந்தா சொல்லுங்க, திருச்சபை சந்தோஷமா இருக்கும். அதை மாற்றி சொன்னோம் அப்படின்னா, உங்கள் குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஊர் நல்லா இருக்கும். உங்கள் குடும்பம் நாசமாக போச்சுன்னா ஊர் நாசமாக போகும். குடும்பம் நல்லா இருக்க ஃபாதர் திரும்ப திரும்ப இந்த 10 நாளில் ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. மாதா வழியா இயேசுகிட்ட வழி தெரிஞ்சிட்டு வழி தெரிஞ்ச வந்தியும் போகாமல் இருந்தா நம்மளை போல முட்டாள் யாருமே இல்லை. வழியை காட்டிட்டாங்க. என் பையன்கிட்ட போ. காணாவூர் திருமண வீட்டுக்காரங்க தெளிவாக இருந்தாங்க. போனாங்க, பிரச்சனையை தீர்த்தாங்க, சந்தோஷமா திருவிழா விழாவை முடிச்சாங்க. நீங்க ஒருவேளை மாதா மட்டும் போதும், சப்பரம் மட்டும் போதும், கும்பிடு சேவை மட்டும் போதும், நாங்கள் எல்லை தெய்வத்துக்கிட்ட மட்டும் இருப்போம் அப்படின்னா தெய்வத்தின் ஆசீர்வாதம் நமக்கு வாசலில் தான் வந்து நிற்கும், குடும்பத்துக்குள்ளே வராது. தயவு செய்து மாதா காட்டுகிற அந்த ஆன்மீகத்துக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து வர கடவுள் நமது உள்ளங்களை நெறிப்படுத்துவாராக. ஆமேன். அனைவரும் மரியாவினுடைய பாடலுக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவரின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், எனில் வல்லவர் எனக்கு அரும்பரம் செயல் செய்துள்ளார். இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என்னை பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என்னை பரம் கடவுளை நினைக்கின்றது. தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார், தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே, என்னை பரம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவதம் பெயரும் புனிதமாகும், அவதம் பெயரும் புனிதமாகும். அவரே கண்டு இரக்கமாகும், என்னை பரம் கடவுளை நினைக்க
நினைக்கின்றது. கரத்தின் வல்லமை கொண்டவர் செருக்குற்றோரை சிதறடித்தார். கரத்தின் வல்லமை கொண்டவர் செருக்குற்றோரை சிதறடித்தார். வலியவர் அரியணை நின்று விட, வலியவர் அரியணை நின்று விட, தாழ்ந்தவர் தம்மை உயர்த்திவிட்டார். எண்ணி பரம் கடவுளை நினைக்கின்றது. பசித்தவர் தமக்கு நலமீந்து செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். பசித்தவர் தமக்கு நலமீந்து செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். முன்னோர் தமக்கு உரைத்தது போல், முன்னோர் தமக்கு உரைத்தது போல், ஆபிரகாமும் சந்ததியும் எண்ணி பரம் கடவுளை நினைக்கின்றது. இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ரவேல் மக்களை ஆதரித்தார். இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ரவேல் மக்களை ஆதரித்தார். தந்தை திருமகன் ஆவியரும், தந்தை திருமகன் ஆவியரும் என்றென்றும் மகிமை பெற்றிரவி எண்ணி பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே பேற்றி போற்றி மகிழ்கின்றது. எண்ணி பரம் கடவுளை நினைக்கின்றது. இறைவன் நமது வானக தந்தை, நம்மை படைத்து பராமரித்து வருகின்ற தந்தை, நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அளித்த தந்தை, அதே நேரத்தில் நம்முடைய தாயையும் நமக்கு அன்பு கொடையாக பரிசாக தந்த அன்பு மிகுந்த தந்தை. எனவே அந்த தாயினுடைய முன்மாதிரியை பின்பற்றி வாழக்கூடிய நாம், அதற்காக முயற்சி செய்யக்கூடிய நாம், இப்பொழுது இந்த தாயினுடைய இந்த பெருவிழா மாலை ஆராதனையிலே சிறப்பாக இறைவனிடம் நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் மிகுந்த நம்பிக்கையோடும் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் எடுத்து வைப்போம். பேரன்புமிக்க இறைவா, எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் உலகெங்கும் உள்ள உமது பணியாளர்கள் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்கள் உமது நற்செய்தியின் ஒளியை உலகிற்கு எடுத்துச் செல்லும் உண்மை சாட்சிகளாக வாழவும், தூய ஆவியாரின் ஞானத்தோடு திருச்சபையை வழிநடத்தவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் அரசரே இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலமின்றியும் நீதியோடும் நேர்மையோடும் மக்களை வழிநடத்த தேவையான ஞானத்தை தந்தருளவும், நாட்டில் அமைதியும் மத நல்லிணக்கமும் வறுமையும் பிணிகளும் நீங்கி மக்கள் அனைவரும் வளமுடன் வாழ தேவையான அருளையும் ஆசிரியம் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, எங்கள் ஊரில் வாழ்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும் மக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். ஊரில் உள்ள ஏழைகள், முதியவர்கள், நோயாளிகள், ஆதரவற்றோர் அனைவருக்கும் உமது அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் தந்தருளவும், மக்களிடையே ஒற்றுமையும் அன்பும் பெருகவும் உமது ஆசியை எப்பொழுதும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமே உருவான இறைவா, எம் பங்கில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் உலக இன்பங்களையும் பாவ வழிகளையும் தேடி ஓடாமல் வழியும் சத்தியமும் வாழ்வுமாய் இருக்கின்ற கிறிஸ்துவை நோக்கி தங்கள் இதயங்களை திரும்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறு மௌனமாக நாம் இறைவனிடம் வேண்டுவோம்.
மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, உம் ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது நம் அன்னையாம் புனித சகாய அன்னை எங்களுக்கு அன்னையாக தந்தருளினார். இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு துணை இருப்பதா தன் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தன் அரவணைப்பில் ஈர்த்து கொள்ளவும் அருள் புரிவாராக. உமோடு தூயாவின் ஒன்றியப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தோர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்கி எல்லா தீமையின்றி பாதுகாத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன்.
இதயம் திறந்து அழைக்கின்றேன். தேடும் உலக செல்வம் நிறைந்தாலும், பதவி பட்டங்கள் உயர்வை தந்தாலும், அலைகளோயா கடலை போலவே அன்பே உனது அருளை வேண்டினேன். தாயில்லா குழந்தை போலவே தவிக்கின்றேன், ஏக்கம் போக்குமே. முழு முதல் இறைவனே, மூவரில் வேந்தனே, காலம் கடந்த தேவனே, உன் கருணை ஒன்றே போதுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். அன்பு மக்களே, அனைவரும் நற்கருணை நாதரை உற்று நோக்குவோம். இது அற்புதமான நேரம், இது அதிசயத்தின் நேரம், இது மகா ஆச்சரியத்தின் நேரம். நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துகின்ற நேரம். விண்ணகம் மண்ணகத்தை முத்தமிடுகின்ற நேரம். படைத்தவன் படைப்புகளை தேடி வந்திருக்கக்கூடிய நேரம். இறை வல்லமையில், இறை மாட்சிமையில், மகத்துவத்தின் கூடாரத்தில் நாம் இருக்கிறோம். இறைவனுடைய அதிசயம் வாய்ந்த அவருடைய வல்லமை மிக்க பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்வோம். எந்தவித பராக்குகளுக்கும் தேவையற்ற வீண் சிந்தனைகளுக்கும் இடம் கொடாமல் இந்த அற்புதமான நேரத்திலே, இந்த மகா ஆச்சரியத்தின் நேரத்திலே, இந்த அதிசயத்தின் நேரத்திலே இதோ இறைவனை உற்று நோக்கி நம்மை முழுவதுமாக, நம்முடைய குடும்பம் முழுவதுமாக, நம்முடைய ஊர் முழுவதுமாக இறைவனுடைய தெய்வீக கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சிதைந்து போயிருக்கக்கூடிய நம்முடைய குடும்பங்களை இறைவன் சீர்படுத்த, நம்முடைய குடும்பத்திலே நாம் வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒவ்வொரு நாளும் நிலை கொண்டிருக்க நம்முடைய குடும்பங்களை இறை கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இதோ இந்த நேரத்தை, ஆசீர்வாதமான நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோமா? ஆண்டவரிடத்திலே உருக்கமாக மன்றாடுவோம். இதோ எங்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி வருகிற அன்பு இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்தி வணங்கி ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன அன்பின் தெய்வமே, உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை, உம்முடைய அருளின் பிரசன்னத்தை இந்த வெண்சிறு அப்பத்தின் வடிவிலே எங்களுக்கு விட்டு சென்று, இந்த அப்பத்தின் வடிவிலே உயிரோடு நீர் எழுந்தருளி இருப்பதற்காக, உம்முடைய பிள்ளைகள் எங்களை தேடி வந்திருப்பதற்காக இந்த நேரத்திலே உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இதோ இந்த அற்புதமான நேரத்திலே இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய ஊர் முழுவதையும் உம்முடைய தெய்வீக கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கின்றேன். அன்பு தகப்பனே, உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. பல்வேறு எண்ண ஏக்கங்களோடு, ஜெப விண்ணப்பங்களோடு, மனம் நிறைய குழப்பங்களோடு, எதிர்காலத்தை குறித்த சந்தேகத்தோடு வந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளினுடைய வாழ்விலே
தெளிவை கொடுங்கப்பா, விடுதலையை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. உம்முடைய பிள்ளைகளிடம் கேட்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் எல்லா அருள் வரங்களுக்காகவும் உம்மை கெஞ்சி மன்றாடி இறைஞ்சு வேண்டுகின்றோம். அவை அனைத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே கொடுத்தருள்வீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்திலே பலவித குழப்பங்கள், பலவித சந்தேகங்கள், பலவித இடர்பாடுகள், நெருக்கடிகள், கண்ணீர், கவலைகள், கம்பலைகள் என்று குழப்பங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அவர்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் இந்த நேரத்திலே நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களும், சண்டை சச்சரவுகளும், தேவையற்ற சண்டைகளும் நீங்குவதற்கு நீரே அருள் கூர்ந்தருள்வீராக. குடும்பத்தில் எதற்கெடுத்தாலும் பிரச்சனை, தினமும் பிரச்சனை, ஒரு நாளும் பிரச்சனை இல்லாத நாளே இல்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதியே இல்லையே என்று கலங்கி தவிக்கக்கூடிய உன் பிள்ளைகளுடைய வாழ்விலே, அவர்களுடைய குடும்பத்திலே அமைதியை கொடுங்கப்பா. அவர்களுக்கு நிறைவான மன மகிழ்ச்சியை கொடுங்க. குடும்பத்தில் நிம்மதியை கொடுங்க. குடும்பத்திலே தோன்றக்கூடிய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அனைத்தில் இருந்தும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்கப்பா. இதோ குடும்பத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நோய் நோக்காடுகள் இருந்திருந்தால், இதோ பலவித துன்பங்களுக்கு மத்தியிலே, பலவித இடர்பாடுகள், உடல் உள்ள வேதனைகளுக்கு மத்தியிலே உம்முடைய பிள்ளைகள் இருந்தால், அவர்களை நீர் இந்த நேரத்திலே தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். மருத்துவருக்கெல்லாம் தெய்வீக மருத்துவரே, இதோ பல மருத்துவர்களை சந்தித்தும் என்னுடைய உடல் வேதனையிலிருந்து, மனவேதனையிலிருந்து என்னால் வெளிவர முடியவில்லையே, என்னுடைய தலைவலி, என்னுடைய வயிற்று வலி, என்னுடைய உடலின் பல்வேறு பாகங்களில் இருக்கக்கூடிய வேதனைகள் எனக்கு ஆறா துயரை தந்து கொண்டிருக்கின்றனவே என்று கலங்கி தவிக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை இந்த நேரத்தில் நீர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. இதோ மருத்துவர்கள் கொடுக்க முடியாத அந்த சுகத்தை உம்மால் கொடுக்க முடியும் என்று நம்பி உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய உன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே, பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே, உறவுகளுக்கிடையே, உடன் பிறந்தவர்களுக்கிடையே நல்ல புரிதல்ல கொடுங்கப்பா. அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வைராக்கிய உணர்வுகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சண்டைகளும் நீங்க இந்த குடும்பத்தில் சமாதானத்தை நீர் கொடுப்பதற்காக இந்த நேரத்தில் உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. குடும்பத்திலே படிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நிறைவான அறிவை, ஞானத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்கால வாழ்வை நீர் வாக்களித்து கொடுப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ தங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படக்கூடிய அன்பு பெற்றோரை ஆசீர்வதிங்கப்பா. இதோ என்னுடைய மகனுக்கு, மகளுக்கு நல்ல ஒரு திருமண வரன் அமையவில்லையே, நீண்ட ஆண்டுகளாக, நீண்ட நாட்களாக நான் மன்றாடியும் எனக்கு பதில் கிடைக்கவில்லையே, என்னுடைய குடும்பத்திலே ஒரே பிரச்சனையாக இருக்கிறது, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, என்னுடைய பிள்ளைகளை நினைத்தே நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று வாடி வதங்கக்கூடிய தாய் தந்தையை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுங்க. அவர்கள் மனம் விரும்புகின்ற விதத்தில் நல்ல ஒரு திருமண வரத்தை கொடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிந்தையை, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலையை நீர் மாற்றி தருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இதோ திருமணமாகியும் நீண்ட ஆண்டுகளாக எனக்கு ஒரு குழந்தை பேர் இல்லையே என்று கலங்கக்கூடிய இந்த சமூகத்தின் அவல நிலைக்கு உள்ளாக இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருணை கண் கொண்டு பாருங்கப்பா. அவர்களுடைய கற்பத்தின் கனி ஆசீர்வதிங்கப்பா. ஆபிரகாம் சாராவுக்கு நீர் ஈசாக்கை கொடுத்தது போல, எலிசபெத் அம்மாளுக்கு திருமலுக்கு யோவானை கொடுத்தது போல, அன்னாவுக்கு சாமுவேலை கொடுத்து ஆசீர்வதித்தது போல, இது உம்முடைய பிள்ளைகளின் கற்பத்தின் கனியையும் ஆசீர்வதித்து ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் அடைந்த அனைத்து துன்பங்களில் இருந்தும், வேதனைகளில் இருந்தும் அவர்களுக்கு நீர் மீட்பை, விடுதலையை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இன்னும் குடும்பத்திலே வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலே, நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருணை கண்கொண்டு பார்த்து அவர்களுடைய அனைத்து விண்ணப்ப குரலையும், கண்ணீர் கூக்குரலையும் நீரை கனிவோடு செய்து
கேட்டருள்வீராக. இதோ கேட்க முடியாதவாறு என்னுடைய காது மந்தமாகி விடவில்லை, மீட்க முடியாதவாறு என்னுடைய கை குறுகி விடவில்லை என்று சொன்ன தெய்வமே, நீரே உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை கேட்டு அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஒரு மறு மலர்ச்சியை, புதிய மகிழ்ச்சியை கொடுத்தருள வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் தகப்பனே. இன்னும் பல்வேறு தேவைகளோடு, எண்ண ஏக்கங்களோடு, மன்றாட்டுகளோடு, விண்ணப்பங்களோடு உம்முடைய திருப்பாதம் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உம் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கண்ணீர் குரலையும் கேட்டு நீரே அருள் கூர்ந்தருள்வீராக தகப்பனே. இது அவர்களுடைய மன்றாட்டுகள் அனைத்தையும் நிறைவு செய்து கொள்ளும். நீங்கள் வெறுமையாய் போவதே இல்லை என்று சொன்ன தெய்வமே, உடைய பிள்ளைகள் தங்களுடைய இல்லம் திரும்புகின்ற பொழுது கை நிறைய ஆசீர்வாதத்தினால் இல்லம் செல்லக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. எங்களுடைய ஊருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஊரில் உள்ள ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய ஊரிலே நல்ல சமாதானம் நிலவும்படியாக, எங்களுடைய ஊரிலே ஒவ்வொரு குடும்பத்திற்கு இடையேயும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இடையேயும் நல்ல ஒற்றுமை, நல்ல புரிந்துணர்வு, நல்ல மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் நிலவும்படியாக நீரே அருள் கூர்ந்தருள வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகின்றோம் தகப்பனே. நீரவாறு செய்வதற்காக உமக்கு நன்றிப்பா. உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் கண்ணீர் கூக்குரலையும் நீர் அருள் கூர்ந்து செவிசாய்த்து உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் மீது நிறைவாக பொழிவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வமே, அதே ஆசீர்வாதத்தினால் உடைய பிள்ளைகளை என்னாலும் நிரப்பி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்முடைய கண்ணின் மணி போல அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையாய் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவிடல் திருத்தமாயவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனிட விடாது தூய்த்துணர்ந்து மகிழாருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
மீட்புக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அருட்தந்தையர்கள் சார்பாக, அருட்சகோதரிகள் சார்பாக நம்முடைய பாதுகாவலி புனித சகாய அன்னையின் 9ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்றைய நாள் முழுவதும் சிறப்பாக இறைவனுடைய அருளால், நம் தாயின் பரிந்துரையால் அனைத்து நிகழ்வுகளும் இன்றைய நாளில் நடந்தேறியிருக்கின்றன. காலையிலே அருமையான திருப்பலி, இப்பொழுது அருமையான மாலை ஆராதனை என்று இறைவன் இன்றைய நாளை நிறைவான விதத்திலே ஆசீர்வதித்து அவருடைய அருளை நம்மீது நிறைவாக பொழிந்தருள் இருக்கிறார். எனவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம், நம்முடைய தாய்க்கு நன்றி கூறுவோம். அன்பு மக்களே, இன்றைய திருவிழா மாலை ஆராதனையை தலைமையேற்று வழிநடத்தியவர்கள் அருட்தந்தை சுதர்சனடிகளார் தந்தையவர்கள். நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் தூத்துக்குடி மண்டல இளையோர் பணியகத்தின் இயக்குனர் தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இரவிலே திருப்பலியின் போதும் தந்தைக்கு நன்றி கூறுவோம். அப்பொழுது இன்னும் அதிகமாக சொல்லுகிறேன். அருமையான தந்தைக்கு, அன்பு நண்பருக்கு, தோழருக்கு சிறப்பு நன்றிகள். அருமையானதொரு மறையுரையை இன்றைய நாளில் நமக்கு வழங்கியவர்கள் அருள் தந்தை பென்சிகர் லூஷன் அடிகளார் தந்தையவர்கள். நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் தூத்துக்குடி மண்டல திருவழிபாட்டு பணிக்குழு செயலர், மறைக்கல்வி பணிக்குழு செயலர், ஏன் அனைத்து பணிக்குழுக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் தந்தையாக சிறப்பான விதத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியிலே நற்செய்தி நடுவத்தினுடைய இயக்குனராக செயல்படுகிறார்கள். மிக முக்கியமான பொறுப்பு, திரு வழிபாட்டுக்கு பொறுப்பே தந்தைதான். அப்படிப்பட்ட தந்தையை இந்த நாளில் இந்த நம் மத்தியில் வருகை தந்து இந்த மறையுரையை வழங்கி இருப்பது நமக்கு கூடுதல் மகிழ்ச்சியை, உத்வேகத்தை தருகிறது. இப்போ மக்களே, தந்தை அவர்கள் சொன்னாங்க, ஃபாதர் குடும்பத்தை பற்றி சிந்தனைகளை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. எதுக்குன்னு சொல்லி நான் தொடக்கத்திலே சொன்னேன், முத நாளிலே அப்படிதானா, நம்முடைய குடும்பங்கள் சீர்படுத்தப்பட வேண்டி இருக்கின்றன. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு சிக்கல்களுக்கு நாம் முடிவு காண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு பிரச்சனை இல்லாத, சண்டை சச்சரவுகள், உறவு விரிசல்கள் இல்லாத குடும்பங்கள் இல்லை என்கின்ற ஒரு சூழல் தான் நிலவி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் குடும்பங்களை குறித்த சிந்தனைகளை நம்முடைய தாயோடு இணைத்து வழங்கலாம் என்று எனக்கு தோன்றியது. 10 நாட்களுமே அப்படிப்பட்ட சிந்தனைகளைத்தான் தேர்ந்தெடுத்திருந்தேன். ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். என்னைக்கு? 8வது நாள் சகாய அன்னையின் வாழ்வில் தூய ஆவியார் தந்தையவர்கள் அந்த தொடர்ச்சியான ஒரு விவிலிய பகிர்வை நமக்கு வழங்கி கொண்டிருப்பதால் தந்தையவர்கள் கடந்த முறை வரும்போதே சொல்லிட்டாங்க, நான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே தூய ஆவியாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதிலே ஒரு மாற்றம் செய்யப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. இருந்தாலும் பரவாயில்லை, நாம் தொடர்ந்து குடும்பங்களை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை இறைவன் இந்த நாட்களில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் இந்த நாளிலும் திருவிழாவின் நிறைவை நாம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலும் கூட தந்தையவர்கள் அருமையாக முத்தாய்ப்பாக அந்த கருத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். குடும்பம் தான் அடிப்படை. குடும்பத்தை அழிச்சா இந்த உலகத்தை அழிச்சிடலாம் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்?
நம்ம அதை பத்தி யோசிக்க மாட்டோம், சாத்தான் யோசிப்பான். சாத்தானுடைய அந்த திட்டத்தை முறியடிப்பதற்காகத்தான் திரு அவை இந்த அளவிற்கு குடும்பங்களை கட்டமைப்பதற்கு மெனக்கெடுகிறது என்கின்ற கருத்தை தந்தை அவர்கள் அருமையாக கூறினார்கள். இன்னைக்கெல்லாம் நம்ம நினைக்கலாம் அப்படிதானா, திருமண காரியங்களுக்காக தயாரிக்கின்ற பொழுது இந்த ஃபாதர் ஏன் இவ்வளோ வறுத்து வராரு, அதை செய் இதை செய், அங்கே போயிட்டு வா இங்கே போயிட்டு வா, அந்த கிளாஸுக்கு போ இந்த கிளாஸுக்கு போ, அதைப்படி இதைப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அன்பு மக்களே கண்டிப்பாக நாம் நினைப்பதற்கு தூண்டும். அதற்கான காரணம் என்ன புரியுதா? குடும்பத்தை முதலிலே நாம் நல்ல விதத்திலே கட்டமைக்க வேண்டும். குடும்பத்திலே நல்ல ஒரு மனப்பக்குவம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த வகுப்புகள்லாம் போனாதான் அந்த பக்குவம் நம்மிடத்துல வரும். ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து பேசி மாச கணக்கில் வருட கணக்கில் பிரிந்து இருக்கக்கூடிய நிலை வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட பல வகுப்புகளை பயிற்சிகளை திருச்சபை நமக்கு கொடுப்பதிலே கவனமாக இருக்கிறது. குடும்பத்தை கட்டமைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த குடும்பம் தான் திருச்சபையை கட்டமைக்கிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் திருச்சபை மகிழ்ச்சியாக இருக்கும். திருத்தந்தை அருமையாக அந்த திருத்துவது ஊக்க உரையில் சொல்லி இருக்கிறார்கள், தந்தை குறிப்பிட்டார்கள் அல்லவா? அன்பு மக்களே, அதனால்தான் குடும்பத்திற்கான முக்கியத்துவம் இந்த அளவிற்கு திரு அவையினால் வழங்கப்படுகிறது. தந்தையர்கள் அருளுரைகள் வழங்குகின்ற பொழுதும் அதனை அவர்கள் ஆழப்படுத்தி பேசுவதற்கான அடிப்படை காரணம் இதுதான். அன்பு மக்களே, இத்தனை கருத்துக்களை இத்தனை பயிற்சிகளை நம் உள்வாங்கி இருந்தாலும் கூட எந்த அளவிற்கு அதனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்குகிறோம்? பல நேரங்களில் ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டு விடக்கூடிய ஒரு நிலைதான். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி நல்ல தலையாட்டி கேட்டுக்கிட்டு வீட்டில் போய் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோமா? உறவு விரிசலுக்கு உறவு சிக்கலுக்கு ஏதாவது ஒரு தீர்வை காண்பதற்கு நாம் முயற்சி செய்கிறோமா? அன்பு மக்களே, பல நேரங்களில் நாம் அதற்கு தயாராக இருப்பதில்லை. நமக்கு நம்முடைய கௌரவம் தான், நம்முடைய ஆணவம் தான், அதுதான் நமக்கு மேலே அப்படிங்கிறது ஈகோ. இன்னைக்கு பல குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் பேசாமல் விரிசல்கள் இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஈகோ தான். அன்பு மக்களே, குடும்பத்தில் ஈகோ இருந்தால் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது, நிம்மதி இருக்காது. ஏன்? ஈகோ இருந்தால் குடும்பத்தில் கடவுளே இருக்க மாட்டார். ஈகோக்கு அர்த்தம் அதனை எட்ஜிங் காட் அவுட். அவ்வளோதான். வீட்டிலிருந்து நீ குடும்பத்திலிருந்து கடவுளை வெளியே தள்ளி விட்டுருத. நீ ஈகோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால உன்னுடைய குடும்பத்தில் நீ கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எனக்கு கடவுள் வேண்டாம், என்னுடைய உறவுகள் வேண்டாம், என்னுடைய சொந்த பந்தங்கள் வேண்டாம், என்னுடைய ஈகோ மட்டும் போதும், நான் எனது என்கின்ற அந்த கர்வம் மட்டும் போதும், நான் வாழ்ந்துருவேன். அன்பு மக்களே, இது ஒரு தவறான அணுகுமுறை. குடும்பத்திலே இந்த ஒரு அணுகுமுறை இருந்தது என்று சொன்னால் நாம் குடும்ப உறவுகளை குறித்து கவலைப்பட மாட்டோம். நம்முடைய குடும்பம் சீர்குலைவதை குறித்து சிதைவதை குறித்து கவலைப்பட மாட்டோம். நம்முடைய வைராக்கியம் தான் நமக்கு பெருசா இருக்கும். ஆனா அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாம் நம்முடைய தாயினுடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்ள முடியாது. இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு அதுவே பெரிய தடைக்கல்லாக மாறி போய்விடுகிறது. அன்பு மக்களே, அன்பு தந்தை அருமையாக சொன்னது போல நம்முடைய தாய் என்ன சொல்றாங்க? ஏசுட்ட போங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏசு என்ன சொல்றாரு? மன்னிங்க, விட்டு கொடுங்க, நீங்க குறைஞ்சு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏசு சொல்றாரு. அப்படிதானே? அவர் வெறுமனை சொல்லல, செஞ்சு காட்டினாரு. அப்படிதானா? தன்னுடைய சீடர்கள் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த போது கூட அவர்களை ஏற்றுக்கொண்டார், மன்னித்தார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் கூட தந்தையை அறியாமல் செய்கிறார்கள், மன்னிங்கப்பா இவங்களை என்று சொன்னார். அன்பு மக்களே, அவர் சொல்வதை அவர் செய்ததை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற பொழுது கடைபிடிக்கிற பொழுது உண்மையிலேயே நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதம் நிறைந்த குடும்பங்களாக இருக்கும் என்கின்ற அருமையான கருத்தை தந்தை அவர்கள் அன்பாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்வோம், அதனை நம்முடைய வாழ்வாக மாற்ற முயற்சி செய்வோம். எனவே அன்பு தந்தை பென்சிகர் லூஷன் அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிதனை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு மக்களே, அனைவருக்கும் நன்றி, பொதுவான நன்றி. திருப்பலியின் நிறைவிலே இரவு நான் கூறுகிறேன். திருப்பலியின் நிறைவில் அனைவருக்கும் அன்பின் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அதிலும் அன்பு மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 11:30 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பமாகும். 12 மணிக்கு நம்முடைய பாதுகாவலியின் பெருவிழா திருப்பலியானது ஆரம்பமாகும். எனவே அன்பு மக்கள் அனைவரும் தவறாது அன்னையினுடைய அந்த
நன்றி பலியிலே கலந்து கொண்டு அன்னையின் பரிந்துரையை, ஆண்டவரின் அருளை நிறைவாக பெற்றுச் செல்லும்படியாக அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, எங்கும் உந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேடி காத்திடும் உங்கள் நல்வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, எங்கும் உந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேடி காத்திடும் உந்தன் நல்வரங்கள் இன்று தேடினோம். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து உந்தன் பாதத்தில், சகாய தாய்மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து உந்தன் பாதத்தில், சகாய தாய்மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருவரங்கள் இன்று தேடினோம். அன்னை இயேசு அன்பு வழி கற்று தந்த உன் அன்பு மிகு ஆதரவில் அச்சம் நீங்குதே. அன்னை இயேசு அன்பு வழி கற்று தந்த உன் அன்பு மிகு ஆதரவில் அச்சம் நீங்குதே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் உந்தன் பாதத்தில், சகாய தாய்மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்க உந்தன் பாதத்தில், சகாய தாய்மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். இன்று திருப்பல் நிறைவேற்றிய தந்தை அவர்களுடைய சுகத்திற்காகவும் அவர் நினைக்கும் காரியம் நிறைவேறும். இன்று திருப்பலி நிறைவேற்றிய தந்தை அவர்களின் உடல் சுகத்திற்காகவும் அவர் நினைக்கும் காரியம் நிறைவேற்காகவும் ஊரின் ஒற்றுமைக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் பேறு பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் பேறு பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக
பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் பேறு பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் ஊரின் பாதுகாவலியான புனித சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.